ஃபஸ்ட்டு வந்து Creo சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு எப்போதும் போல் வந்து ஃபைல் வந்து எங்கே சேவ் ஆகணுமோ அந்த இடத்த வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக வந்து செட்டிங்ஸில் போய்ட்டு செக் பண்ணாலும் ஓகே, அல்லது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப சேவ் பண்ணாலும் ஓகே. ஜஸ்ட்டு வந்து இதோட நேம் வந்து பிளெண்டு சர்ஃபேஸ். ஸோ இது ஃபுல்லாகவே பிளெண்டு கமாண்டு தான். ஐ மீன் லாஃப்ட்னு சொல்லலாம், அப்போ தான் உங்களுக்கு வந்து டக்குன்னு புரியும். ஓகே, ஆல்ரெடி நீ யூஸா? ஓகே, நான் ஆல்ரெடி அதை தான் ட்ரா பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால் யூஸ்ன்னு காமிக்குது. தென் இதில் வந்து MMNS பார்ட் சாலிட் ABS. தென் கிளிக் ஓகே. தென் டேரெக்டாக பிளெண்டு கமெண்ட் போயிட்டு ஃபஸ்ட்டு செக்ஷன் போயிட்டு டிஃபைன் பண்ணுறேன். ஸோ டாப் லைன் தான் வேணும். ஸோ டாப் லைனில் ஸ்கெட்ச் போட்டு நார்மல் டூ. தென் சென்டர் ரெக்டாங்கிள். தென் நெக்ஸ்ட்டு வந்து டைமென்ஷன் தான் தரணும். ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 100. இது வந்து கரெக்டாக ஐ திங்க் 40 நினைக்கிறேன். லென்த் ஓகே, இது வந்து 40 தான். தென் ஓகே கொடுத்துட்டு தென் இப்போது செகண்டு ஸ்கெட்ச் வந்து ட்ரா பண்ணணும் லாஃப்ட்டுக்கு. ஸோ மினிமம் 2 ஸ்கெட்ச் வேணும், அப்போ தான் லாஃப்ட் பண்ண முடியும், பிளெண்டு பண்ண முடியும். சேம் வந்து அதேமாரி ரெக்டாங்கிள் தான். ஸோ ஜஸ்ட்டு நம்ம போட்டு டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 90. அதேமாதிரி இது வந்து கரெக்டாக 30. ஓகே, 35. ஸோ தென் கிளிக் ஓகே. தென் சேம் வந்து ஓகே கொடுத்துட்டு சேம் வந்து டிஃபைன் பண்ணோம். ஸோ ஃபுல்லாகவே நான் வந்து பிளெண்டு கமெண்ட் தான் வச்சு போட்டிருக்கேன். ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரா பண்ணாமல் அதை மட்டும் நான் ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து அது அப்பர் பிளேன் கேட்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5. தென் 5 கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கோங்க. தென் செக்ஷனில் போயிட்டு ஸ்கெட்ச். ஸோ மினிமம் 2 ஃபேஸாவது வேணும். ஸோ அதான் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். சிங்கிள் ஃபேஸ்லேயும் போடலாம். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா 75. ஓகே 70. ஸோ டைமென்ஷன் பார்த்து போட்டுக்கிட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. ஐ மீன் சொல்கிறது வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் வந்து மிஸ் ஆகுது. ஸோ ஓகே ஃபைன். தென் நமக்கு வந்து அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணோம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் இப்படி கொஞ்சம் ட்ராக் பண்ணி இந்த செக்ஷன் 1ம் செக்ஷன் 2ம் சேமாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து டிஃபைன் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 70. ஸோ ஓகே ஃபைன். இது வந்து பார்த்திங்கன்னா 90 போட்டோன்னா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 70. தென் அதேமாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 35. தென் ஓகே, ஜஸ்ட் நம்ம இந்த பாயிண்ட்டை பிடிச்சி ட்ராக் பண்ணிவிட்டு ஸோ அதை அப்படியே நம்ம வந்து பேக்வேர்டில் வந்து ட்ராக் பண்ணோம்னா கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ எகெயின் வந்து செக்ஷன் போய்கிட்டு நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செக்ஷன் 1 2 ஒரே பாயிண்ட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும். ஏரோ ஒன்று வரும். ஸோ அந்த ஏரோ வந்து கரெக்டாக இருந்தால் தான் டிஃபைன் ஆகும். தென் ஓகே, இது வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. தென் கிளிக் ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து சேம் வந்து பிளெண்டு தான். ஸோ சேம் அதேமாரி செக்ஷன் டிஃபைன் பண்ணிக்கிட்டு இந்த ஃபேஸு ஸ்கெட்ச் கொடுத்து ஜஸ்ட்டு வந்து முன்ன பண்ண ஸ்கெட்சை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஏரோ மார்க் இருக்குல்ல, அந்த ஏரோ மார்க் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து கரெக்டாக 35. தென் செக்ஷனு ஸ்கெட்ச் போய்கிட்டு நார்மல் டூ. தென் ஓகே ஃபைன். இது வந்து கரெக்டாக 25. ஸோ இது வந்து கரெக்டாக 45. தென் கிளிக் ஓகே. ஸோ இதேமாரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு ஸோ அகெயின் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டிஃபைன் பண்ணோம். டைமென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணதுனால உங்களுக்கு வந்து டைமென்ஷன் வந்து மாறி இருக்கும்.
ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். இது 45. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 25. தென் கிளிக் ஓகே. தென் இப்போ நம்ம வந்து ரைட் பிளேன் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் பண்ணுறோம். ஸோ ஓகே, இப்படியே வந்து ஸ்கெட்ச் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு லைன், இந்த இடத்துல ஒரு ஆங்கிள்டாக ஒரு லைன். தென் டைமென்ஷன் போய்கிட்டு இங்கேருந்து இது வரைக்கும், ஐ மீன் ஆக்சிஸ்லேருந்து இந்த லைன் வரைக்கும் 30 டிகிரி. இது வந்து பார்த்திங்கன்னா 75. ஸோ இதை நீங்கள் பிளேன் எடுத்து எக்ஸ்ட்ரூடும் பண்ணலாம், அல்லது நீங்கள் ஒரு லைன் போட்டு ஸ்வீப்பும் பண்ணலாம். ஸோ ஸ்வீப் பண்ணுறது ஈஸி. நீங்கள் பிளேன் எடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்குள்ளே டைம் வந்து சல்லுன்னு ஓடிடும். ஸோ இப்போ வந்து டைரெக்டாக ஸ்வீப் போய்கிட்டு தென் ஜஸ்ட்டு இப்போ நம்ம வந்து லைன் வந்து அதுவே செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்கெட்ச் வந்து கீழே தான் பண்ணோம். ஸோ அப்பர் அல்லது லோயர், ஸோ இங்கே வேணாலும் ஸ்கெட்ச் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரேடியஸ் 35. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், இப்போ வந்து இதை நம்ம 4ஆக பிரிக்கணும். பிகாஸ் ரெக்டாங்கிளுக்கு வந்து 4 கார்னர் பாயிண்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம வந்து பிளெண்டு தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து இது பிரித்தா தான் இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ஆங்கிள் கொடுக்காமையும் பிரிக்கலாம், அல்லது ஆங்கிள் கொடுத்தும் பிரிக்கலாம். ஸோ இது வந்து நான் டோட்டலாக ரெண்டுமே சேர்த்து 45 டிகிரி எடுத்துக்கிறேன். தென் ஓகே, இப்போ வந்து சேம் பிளெண்டு போயிட்டு தென் இப்போ வந்து செலக்டட் செக்ஷன் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி ஷிஃப்ட் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக செலக்ட் ஆகும். ஸோ நம்ம மற்ற சாஃப்ட்வேர்லாம் கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஃபுல்லாக ஷிஃப்ட்டு தான். ஷிஃப்ட் அழுத்திட்டு சேம் இப்போ செக்ஷன் 2 இதை அழுத்திட்டு ஷிஃப்ட் அழுத்திட்டு ஜஸ்ட் இது கொடுங்க. தென் இப்போ நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம். ஸோ நமக்கு வந்து எண்ணில் தான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷார்ட் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதை இங்கே வந்து கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். தென் இப்போ நம்ம வந்து டேஞ்சன்சி கொடுக்கணும். ஸோ டேஞ்சன்சி கொடுத்தா தான் அந்த கர்வ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். தென் அந்த 2 4 இருக்குல்ல, ஸோ அது வந்து ஈக்குவலாக இருந்தால் தான் உங்களுக்கு வரும். ஸோ ஸ்டார்ட்டில் போயிட்டு டேஞ்சன்சி, ஸோ இந்த ப்ளூ கலர் கொடுக்குற இடத்தெல்லாம் உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூ வந்து அது சேஞ்ச் ஆகிறது கொஞ்சம் தெரியும். ஸோ சேஞ்ச் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஐ மீன் அந்த ஃபார்முக்கு கரெக்டாக வருதுன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கம், ஸோ உங்களுக்கு ப்ரிவியூ வந்து தெரியும் கொஞ்சம் வந்து மாற மாற. தென் ஓகே கொடுத்துருங்க. தென் இப்போ வந்து ஆக்சிஸை டிசேபிள் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து செல் எடுத்துக்கிட்டு செல் திக்னஸ் வந்து 2. ஸோ ஓகே ஃபைன், ஜஸ்ட் இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து ஃபுல்லாக போகும். ஓகே, இது ஆல் கொடுத்தாலும் ஓகே தான். தென் ஓகே ஃபைன், இதுவே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ தென் கிளிக் ஓகே. தென் நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷனு ஒய் டைரெக்ஷன் வேணாம். ஸோ எக்ஸ் டைரெக்ஷன் எடுத்தால் தான் உங்களுக்கு ஆஃப் வியூ வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் தமிழ்நிலே காமிச்சிருப்பேன். ஸோ ஜஸ்ட் வந்து நான் கலர்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து பார்க்க வந்து கிளியராக இருக்கும். ஸோ இந்த இது வந்து இப்படி தான். ஸோ இப்போ நான் செக்ஷன் போயிட்டு அதை வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். தென் இப்போ வந்து ஃபில்லட் தரணும். ஸோ மாடல் போயிட்டு ஃபில்லட் கொடுக்குறேன். ஃபில்லட் ரேடியஸ் வந்து 2. ஸோ ஓகே ஃபைன், இந்த எட்ஜஸ். ஸோ இது ஃபுல்லாக இங்கே வந்து கொஞ்சம் வந்து அந்த பாயிண்ட் வந்து மாறுற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ மாறுற மாதிரி இருந்தால் நீங்கள் எங்கே மாறுதோ அதை நீங்கள் வந்து பிளெண்டு, எந்த இடத்துல பிளெண்ட் வந்து கொஞ்சம் டிஃபராக இருக்கோ அந்த இடத்த வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃபைன், அவ்வளோதாங்க இந்த டயக்ராம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.